வணக்கம் மக்களே, நீங்கள் பாரு கேட்குறது மொக்க கம்பெனி. நாங்கள் ஹோஸ்ட் எல்லாருமே டெட்பூல் அண்ட் வூல்வரின் படம் என்னதுக்கு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருமே டைட்டில் பார்த்து தானே வீடியோ டச் பண்ணீங்க. அதுக்கப்புறம் ஐயோ அவன் ஸ்பாயில் பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லாமல் மறக்காம எல்லாருமே படத்தை செக் பண்ணிடுங்க. நீங்கள் நினைக்கிறதுக்கும் அப்பாற்பட்ட ஏகப்பட்ட அமேசிங்கான ஈஸ்டர் எக்ஸ் நிறைய ஃபன்னான டீட்டெயில்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா படத்துக்குள்ளே இருக்குது. நீங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். இன்னத்துக்கு சில பேருக்கு ஸ்பாயில் ஆகி இருந்தாலும் மறக்காம படத்தை பார்த்துட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுறது நல்லது. பிகாஸ் இப்போதைக்கு இந்த படத்தோட எண்டிங் எக்ஸ்பிளனேஷன் அண்ட் ஆப்வியஸாக போஸ்ட் கிரெடிட் சீன் போயிட்டு பார்க்க போகிறோம். ஒரே ஒரு போஸ்ட் கிரெடிட் சீன் வச்சிருக்காங்க. பட் அதுவுமே அடுத்த படத்துக்கான லீட் அப்லாம் கிடையாது. சும்மா ஒரு ஃபன்னான போஸ்ட் கிரெடிட் சீன் தான். எனக்கு டெட்பூல் 1 போஸ்ட் கிரெடிட் சீன் தான் ஞாபகப்படுத்திச்சு. ஸோ படம் பார்த்தவங்க தோசைக்கில காப்பிடுங்க. வீடியோ ஆரம்பிச்சலாம். ஃபர்ஸ்ட் எண்டிங் எக்ஸ்பிளனேஷனுக்கு தான் போயிடுவோம். இந்த எண்டிங் வந்து சில பேருக்கு கன்ஃபியூஷன்ஸை ஏற்படுத்திருக்க வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா இப்போதைக்கு நம்ம வூல்வரின் அண்ட் டெட்பூல் ரெண்டு பேருமே எர்த் 616க்கு வந்துட்டாங்களா. அதாவது ரெண்டு பேருமே இப்போதைக்கு அவெஞ்சர்ஸ் கூட ஒன்னா சேர்ற மாதிரி எக்ஸ்மென் யூனிவர்ஸை எர்த் 616 கூட கனெக்ட் பண்ணிட்டாங்களா. அது மட்டும் இல்லாமல் கசாண்ட்ரா நோவாக்கு என்னதான் ஆச்சு, அந்த டைம் ட்ரிப்பர் என்ன வேலை செய்யும் சொல்லி பல கேள்விகள் எழுப்பியிருக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட கோர் கான்செப்ட் படி நம்ம பாராடாக்ஸ் இருக்காப்ல, அவருக்கு டிவிக்குள்ள இந்த மாதிரி மற்றவங்க கீழே வேலை செய்யறதை பிடிக்காம தான் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய மற்ற டைம் லைன்ஸை பற்றி தான் கண்ட்ரோல் எடுக்க ட்ரை பண்ணுறாரு. அதுக்காக தனக்காகவே ஒரு புது டீமை, ஒரு புது சூப்பர் ஹீரோ டீமை பற்றி ஃபார்ம் பண்ண ட்ரை பண்ணுறாரு. அதில் தான் டெட்பூலையுமே இந்த பக்கம் பாராடாக்ஸ் சூஸ் பண்ணுற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கேன். பாராடாக்ஸ் இது அவருடைய முடிவு கிடையாது, தனக்கு மேலே இருக்க ஒருத்தங்க எடுத்த முடிவுங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ விச் மீன்ஸ் டிவிக்குள்ள எனக்கு தெரிஞ்சு பாராடாக்ஸுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய இன்னும் நிறைய பேர் இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம். பட் பாராடாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஸ்பிளிட் ஆகக்கூடிய டைம் லைன்ஸ் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக அழிக்கிறதுக்காக டைம் ட்ரிப்பருங்கிற ஒரு மிஷினை ரெடி பண்ணிட்டு இருக்காரு. ஆல்ரெடி இருக்கக்கூடிய அந்த டிவியை டைம் ரிப்பேர் மிஷினை இந்த பக்கம் நம்ம பாராடாக்ஸ் தான் கட்டுப்பாட்டில் எந்த ஒரு அறிவிப்புமே இல்லாமல் யூஸ் பண்ண ட்ரை பண்ணுறாரு. ஸோ நார்மலாக விட்டால் இந்த டெட்பூலோட டைம் லைன் பார்த்தீங்கன்னா இன்னும் சில ஆயிரம் வருஷங்களை அழிச்சு போயிடும். பட் அவ்வளோ தூரம் என்னால் வெயிட் பண்ண முடியாது. இதை கம்ப்ளீட்டாகவே அழிக்க போகிறேன். இன்ஸ்டன்ட்டாக என்னால் இந்த டைம் ரிப்பேர் யூஸ் பண்ணி இந்த டைம் லைனே கம்ப்ளீட்டாக அழிக்க முடியும்னு சொல்லி ஒரு புது மிஷினை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இந்த மிஷின் இந்த படத்துக்காகவே உருவாக்கப்பட்டது. இதே மாதிரி ஒரு மிஷின் காமிக்கில் எங்கேயுமே நான் பார்த்ததே கிடையாது. இது எனக்கு ஒரு புது கான்செப்ட் தாங்க. ஸோ டைம் ரிப்பேரை வச்சு ஒருத்தவங்களோட டைம் லைனையே அழிக்க முடியும். அந்த டைம் ட்ரிப்பரை தான் நம்ம கசாண்ட்ரா நோவா டேக் ஓவர் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஏன்னா கசாண்ட்ரா நோவாக்கு வந்து எந்த ஒரு உலகமுமே செட் ஆகலை. ஸோ அவளுக்கு பிடிச்ச இடம்ங்கிறதே வாய்டு தான். ஏன்னா மற்ற உலகத்தில் இவளுடைய பவர்ஸை யாருமே யூஸ் பண்ண அலோவே பண்ணலை. இவன் முழு சக்தியை வெளிக்காட்டினா இவ ஒரு மியூட்டன்ட் சொல்லி அடித்து துரத்துறதா இருக்கட்டும், இவளை பார்த்து மற்றவங்க பயப்படுறதுன்னு சொல்லி எல்லாமே இவளை அடக்கி ஒடுக்க தான் செஞ்சிருக்கேன். பட் வாய்டுக்குள்ளே இவள் இஷ்டத்துக்கு இருக்கலாம். அதை தான் நம்ம வூல்வரினுக்குமே அவர் ஆப்ஷனாக கொடுத்துருப்பான். ஸோ வூல்வரினோட உலகத்தை நம்ம வூல்வரின் கட்டுப்பாட்டை இழந்து தன்னுடைய நண்பர்களை கொண்டமாக தான் மென்ஷன் பண்ணியிருப்பாப்ல. காமிக்லேயுமே ஓல்ட் மேன் லோகன் ஸ்டோரியிலுமே தான் நடந்திருக்கும். ஸோ மிஸ்டீரியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ப்ரொஜெக்ஷனை வச்சு இந்த பக்கம் நம்ம வூல்வரினை அவள் ஃப்ரெண்ட்ஸே கொள்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டீரியோ செஞ்சுட்டு போயிடுவார். ஸோ அந்த மாதிரி ஒரு இல்யூஷன் இங்கே இருந்திருக்குமான்னு எனக்கு தெரியல. பாசிபிளி வூல்வரின் அந்த ரேஜ் அண்ட் பெர்சர்கர் மூடுக்குள்ள போய் கண்ணாப்பினான்னு கொண்டிருக்காரு. ஸோ அந்த மாதிரி உன்னை கட்டுப்பாட்டை இழக்கக்கூடிய ஒரு இடமா இந்த வாய்டு இருக்கும். உன்னுடைய ஃப்ரீடத்தை நான் தரேன், இந்த வாய்டு உனக்கு ஃப்ரீடம் தரும் அப்படிங்கிற மாதிரி கசாண்ட்ரா நோவா கன்வின்ஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த ஸ்டைலில் வாய்டுங்கிறது கசாண்ட்ரா நோவாக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. ஸோ அந்த ஒரு காரணத்தினால டைம் ட்ரிப்பரை வச்சு இருக்க எல்லா யூனிவர்ஸ் எல்லா டைம்லையுமே அழிச்சு அதை வாய்டுக்கு சொந்தமாக மாற்றி வாய்டு மட்டும் கடைசியாக இருக்க மாதிரி ஒரு சுச்சுவேஷனை பற்றி நான் உருவாக்கி அதை இந்த கசாண்ட்ரா நோவா ஆளணும்னு நினைக்கிறேன். முட்டாள்தனமான ஒரு ஐடியா தான். பட் இருந்தாலும் கசாண்ட்ரா நோவாக்கு வாய்டு பிடிச்சிருக்கு. ஸோ வாய்டு மட்டும் தான் இருக்க மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அவள் உருவாக்க பார்க்குறேன். அதனால் அவள் டைம் ட்ரிப்பரை யூஸ் பண்ண மாதிரி காமிக்கப்பட்டிருக்கு. அண்ட் அந்த டைம் ட்ரிப்பரை எர்த் 1005 அதாவது நம்ம டெட்பூலோட யூனிவர்ஸில் தான் மென்ஷன் பண்ணி யூஸ் பண்ணுறாங்க. ஸோ டெசிக்னேட்டட் எர்த்துங்கிறது எர்த் 1005. பட் நம்ம எர்த் MCU டைம்லைனுங்கிறது பார்த்தீங்கன்னா எர்த் 616. ஸோ அந்த இடத்துல யூஸ் பண்ண போகிற அந்த டைம் ட்ரிப்பர் எர்த் 616 பாதிக்காது. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் சீக்வன்ஸில் நம்ம டெட்பூல் ஆக்சுவலாக அவர் யூனிவர்ஸை காட்டிலும் நம்ம யூனிவர்ஸுக்கு 616 தான் வந்து அவஞ்சர்ஸ்குள்ளே ஒன்றா சேர ட்ரை பண்ணியிருக்காரு. இதை தான் சீக்ரெட் டைம்லைன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டில் லோக்கி இந்த மாதிரி டிவியை கண்ட்ரோல் எடுத்துருந்தாலும் சீக்ரெட் டைம்லைனுங்கிறது மெயின்டைன் பண்ணப்பட்டு தான் இருக்குது. அந்த சீக்ரெட் டைம்லைன் மற்ற டைம்லைன்ஸ் கூட மர்ஜ் ஆகாதாங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு எழும்பலாம். எனக்கும் அந்த கேள்வி இருக்க தாங்க செய்யுது. பட் காமிக்கப்பட்டிருக்க அந்த சீக்வன்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது இது லைட்டாக அந்த லோக்கி சீசன் 2 முடிகிறதுக்கு முன்னாடி நடக்கிற கதை தான் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது அந்த மல்டிவர்ஸ் ட்ரீ உருவாக்குறதுக்கு முன்னாடி இந்த டெட்பூல் கதை பார்த்தீங்கன்னா நடந்திருக்கணும். பட் ஹண்டர் B15 ஹண்டர் ஃபார்மில் இல்லை, ஏதோ ஒரு ஆஃபீஸர் ஃபார்மில் காமிச்சிருக்காங்க. ஸ்டில் டைம்லைன் கன்ஃபியூஷனுங்கிறத அவங்க எங்கேயுமே கிளியர் பண்ணவே இல்லை. நம்மளை பொறுத்த வரைக்கும் சீக்ரெட் டைம்லைன் எர்த் 616 அங்கே தான் இப்போதைக்கு நம்ம டெட்பூல் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் அவெஞ்சர்ஸ் டீமில் ஒன்றா சேர்த்துக்காக பிளான் பண்ணியிருப்பாரு. அந்த யூனிவர்ஸை இப்போதைக்கு கசாண்ட்ரா நோவா இன்வைட் பண்ணவே இல்லை. இந்த மொத்த ஃபைட்டுங்கிறதும் டெட்பூல் யூனிவர்ஸில் தான் நடக்குது. ஸோ டெட்பூல் யூனிவர்ஸில் இந்த பக்கம் நம்ம டெட்பூல் அண்ட் வூல்வரின் ஒன்றா சேர்ந்து ஆல்மோஸ்ட் சாக்ரிஃபைஸ் பண்ணக்கூடிய அந்த சிச்சுவேஷனுக்கு போய் இந்த பக்கம் அந்த மொத்த டைம் ட்ரிப்பருமே டேமேஜ் பண்ணியிருக்காங்க. ஒரே ஒரு டைம் ட்ரிப்பர் தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. டிவிக்குள்ளே ஏகப்பட்ட டைம் ட்ரிப்பர்ஸ் கண்டிப்பாக இருக்கும். அதில் பாராடாக்ஸ் கணக்கில் வராத ஒரு டைம் ட்ரிப்பர் யூஸ் பண்ணுற மாதிரி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டெட்பூல் அண்ட் வூல்வரின் ஏன் சாகலை நீங்கள் கேட்டிங்கன்னா ரெண்டு பேருக்குமே பயங்கரமான ஹீலிங் ஃபேக்டர் இருக்குது.
ஒருத்தர் யூஸ் பண்ணி தான் கண்டிப்பாக செத்துருக்கலாம். பட் 2 பேருமே அந்த ஒரு பவரை ஷேர் பண்ணியிருக்க அந்த காரணத்தினால ஹீலிங் ஃபேக்டர் பாசிபிளி அந்த பவர்ஸை பேலன்ஸ் பண்ணியிருக்கோம்னு நம்புறேன். அண்ட் இந்த இடத்துல ஆப்வியஸாக நம்ம வூல்வரின் பார்த்தீங்கன்னா அவருடைய மாஸ்க் போடுவார். பயங்கரமான சீக்வன்ஸ் அது. கடைசி ஒரு 30 மினிட்ஸ் வேற மாதிரி சம்பவம். எமோஷன், ஆக்ஷன், ஹியூமர்னு சொல்லி எல்லாத்தையுமே பக்காவாக ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. அதுவும் ஃபைனலி நம்ம ஹியூ ஜாக்மேன் அந்த மாஸ்க்கை போடுற சீக்வன்ஸ்லாம் லிட்டரலி கூஸ்பம். இப்போ நினைச்சாலே கூஸ்பம் ஆகுது. தேட்டரில் பார்த்துருங்களே, மறக்காம பார்த்துருக்கேன். ஸோ படத்தோட எண்டில் டைம் ரிப்பரை உடச்சி கசாண்ட்ரா நோவாவை போட்டு தள்ளி பாராடாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணி எப்படியோ டெட்புல் அவருடைய யூனிவர்ஸை பாதுகாத்துட்டாரு. பட் இந்த யூனிவர்ஸ் சம்மந்தப்பட்ட வூல்வரின் செத்துட்டாரு. இந்த யூனிவர்ஸ் அழியறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்ததே லோகன் செத்து தான். ஏன்னா அவர் தான் இந்த யூனிவர்ஸோட ஆங்கர் பாயிண்ட்டுங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதாவது நெக்ஸஸ் பீயிங். அந்த கான்செப்டை இங்கே கொஞ்சம் மாற்றி சொல்லியிருக்காங்க. அந்த ஆங்கர் பாயிண்ட் செத்தனால தான் இந்த டைம் லைன் இன்பேலன்ஸாக மாறி இருக்கு. பட் அதுவே வேற ஒரு யூனிவர்ஸ் சம்மந்தப்பட்ட அந்த உள்வரிட இந்த யூனிவர்ஸுக்கு ஆங்கர் பாயிண்டாக கூட்டிகிட்டு வந்தால் எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காதுல்ல. ஸோ அதனால் அந்த வெறுக்கப்பட்ட அந்த உள்வரின் அவரோட டைம் லைன்லேருந்து இந்த டெட்புல் டைம் லைனுக்கு வந்துட்டாரு. இதனால் டெட்புல் டைம் லைன் பார்த்தீங்கன்னா சீரமைக்கிற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கு. மேபி இந்த உள்வரினோட ஸ்பிரிட்டை அந்த டைம் லைன் புரிஞ்சுக்கிச்சு வேணுமோ, இவன் இந்த யூனிவர்ஸில் இருக்கான் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி இந்த டைம் லைனை சரி பண்ணியிருக்கலாம். அப்போ உள்வரின் விட்டுட்டு வந்தாத பர்டிகுலர் ஒரு டைம் லைன், அந்த டைம் லைனுக்கு என்னாச்சுங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு வரும். அந்த டைம் லைனில் வேற யாராவது ஒருத்தங்க ஆங்கர் பாயிண்டாக இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம். அண்ட் டிவியை வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூனிவர்ஸ்லேயே அந்த உள்வரினை தங்க வைக்கிறதுக்காக பிளான் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இப்போதைக்கு லோக்கி கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய டிவி வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க அந்த காரணத்தினால உள்வரின் டெட்புல் யூனிவர்ஸ்லேயே தங்கிட்டு வரதான் தான் தோணுது. இந்த இடத்துல அவருக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃபேமிலி கிடைச்சிருக்கு, டெட்புலோட ஃபேமிலி. அதே மாதிரி புது எக்ஸ்மென் டீமுமே உருவாகிறதுக்கான சான்சஸ் அதிகம். அந்த எக்ஸ்மென் டீமை நம்ம உள்வரினே வழி நடத்துக்கான வாய்ப்புகளும் அதிகம். ஸோ இந்த யூனிவர்ஸ் சம்மந்தப்பட்ட லோகன் செத்துட்டான்னு மற்றவங்க நினைக்கும் போது ரொம்ப யங்கஸ்ட் வெர்ஷன் ஆஃப் உள்வரினா இப்போதைக்கு ஒரு ரிட்டர்ன் ஆகியிருக்காரு. அது நல்லா இருக்குங்க. பட் ஏகப்பட்ட டைம் லைன் கன்ஃபியூஷன்ஸ் இந்த படத்தில் இருக்க தான் செய்து. பிளாட் ஹோல்ஸ் பிரேக் டவுனில் அதை நான் தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ சிம்பிளாக நம்ம டெட்புல் அண்ட் வூல்வரின் செப்பரேட்டாக அவங்க யூனிவர்ஸில் செட்டில் ஆகிட்டாங்க. பட் இங்கே இருக்கக்கூடிய எல்லா கேரக்டர்ஸும் ஃபியூச்சரில் எடுத்து 616க்கு எப்படியோ வந்து தான் ஆகணும். மேபி இன்கர்ஷன் ஈவெண்ட்டோ இல்லை சீக்ரெட் வார்ஸோ பாசிபிளி எல்லா யூனிவர்ஸுமே ஒன்றா மர்ஜ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். காமிக் புக்கில் எப்படி நம்ம மைல்ஸ் மொராலிஸ் எடுத்து 616க்கு வந்தாரோ அதே கான்செப்டில் இங்கே இருக்கக்கூடிய வூல்வரின், டெட்புல் எல்லாருமே எடுத்து 616க்கு வரலாம். ஸோ விச் மீன்ஸ் தொடர்ந்து நம்ம ஹியூ ஜாக்மேனே வூல்வரினாவும் பார்க்கலாம். அப்படி இல்லைனா சின்னதாக ஒரு ரீகாஸ்ட் நடக்கிறதுக்கான சான்சஸும் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ரீகாஸ்ட் பண்ண வேணாம்னு தோணுது. ஏன்னா இப்போதைக்கு வூல்வரின் செம்ம மெச்சூர்டாக இருக்காரு. இவருக்கான பேக் ஸ்டோரியும் ஓரளவுக்கு டெப்த்தாக கொடுத்து இந்த வூல்வரினுக்குமே ஒரு ரிடம்ஷன் ஆர்க் பார்த்தீங்கன்னா போயிருக்காங்க. இந்த ரைட்டிங்கை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம ஹியூ ஜாக்மேனே 90 வயசு வரைக்கும் டிஸ்னி அகைன் MCUக்குள்ளே நடிக்க வச்சாங்கன்னா தாறுமாறாக இருக்கும். அண்ட் காமிக் அக்யூரேட் வூல்வரினை கண்டிப்பாக லைவ் ஆக்ஷன்லாம் பார்க்கவே முடியாதுங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஹியூ ஜாக்மேன் ஒரு குட்டி பையனாக காமிச்சிருப்பாங்க. பார்த்தீங்களா, அதெல்லாம் செம்ம ஃபன்னாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஏகப்பட்ட வூல்வரின் வேரியன்ஸை காமிச்சிட்டாங்க. கவில் வேரியன்ட்லாம் மிகப்பெரிய சர்ப்ரைஸ். ஹென்ரி கவில் இந்த ஒரு குட்டி கேமியோக்காகவா MCUக்குள்ள வந்துட்டுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. லைக் வேற ஏதாவது ஒரு ரோல் கொடுப்பாங்கன்னு நினைச்சேன். பட் கவில் வேரியனா இறக்கிருக்காங்க. ஃபேன்ஸ் கெஸ் பண்ணது தான், பட் கண்டினியூ பண்ணுவாங்களா டவுட் தான். பட் ஓவராலாக பார்க்கும்போது ஒரு டெட்புலுக்கு ஹாப்பியான எண்டிங் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் டெட்புலால் டிவியையுமே ஆக்சஸ் பண்ண முடியுங்கிறத போஸ்ட் கிரெடிட் சீனில் காமிச்சிருப்பாங்க. எப்படி சத்தியமாக ஐடியால மேபி அவர் ஆரம்பத்தில் அந்த டெம்பேர்டை யூஸ் பண்ணி ஏகப்பட்ட உள்வரின் தேடிட்டு இருந்தால அதில் ஒரு டூப்ளிகேட்டை உருவாக்கி வச்சிருக்கலாம். ஸோ அதன் மூலிமா நம்ம டிவியக்குள்ளே டெட்புலால் போயிட்டு வர முடியுங்கிற மாதிரி டீஸ் பண்ணி அந்த போஸ்ட் கிரெடிட் சீனில் நம்ம டிவியக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு மெமரி ஃபுட்டேஜை பற்றினா ஆக்சஸ் பண்ண மாதிரி காமிச்சிருப்பாங்க. என்ன ஃபுட்டேஜ்னா படத்தோட ஓப்பனிங் வைடுக்குள்ள போன அப்புறம் ஃபர்ஸ்ட் அவங்க மீட் பண்ண அந்த வேரியன்ட் கிறிஸ் இவான்ஸ் ஹியூமன் டார்ச். ஆரம்பத்தில் கேப்டன் வேரியண்ட்டாக தான் அவர் ப்ரெசென்ட் பண்ண பார்த்துருக்காங்க. ஐ மீன் கையில் அந்த கட்டெல்லாம் போட்டுக்கிட்டு நொமேட், அந்த காமிக்கில் நொமேடுங்கிற ஒரு ஸ்டைலில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் அப்பேர் ஆகி இருந்தார். அதுக்கப்புறம் தான் தக்காளி ஃப்ளேமான்னு சொல்லி பங்கமான ஒரு சீக்வன்ஸ் அமைச்சிருந்தாங்க. ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் வந்து காமிச்சிருக்கலாம், பட் அது கொஞ்சம் காமெடியாக முடிச்சிட்டாங்க. அது மட்டும் கொஞ்சம் எனக்கு பிடிக்கல தான். பட் இருந்தாலும் நம்ம கிறிஸ் இவான்ஸை ரிட்டர்ன் கூட்டிகிட்டு வந்தது ஒரு மிகப்பெரிய சம்பவம். அண்ட் அவங்கள அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டு இருக்க அந்த சமயத்தில் கசாண்டராவா யாருன்னு தெரியுமா சொல்லி வண்டியாக அவர் கேட்குற மாதிரி இந்த பக்கம் நம்ம டெட்புல் மென்ஷன் பண்ணியிருப்பாப்ல. ஸோ கசாண்டராவா காண்டாகி கிறிஸ் இவான்ஸ் அந்த ஹியூமன் டச் பார்த்தீங்கன்னா போட்டு தள்ளியிருப்பாங்க. லிட்டரலி ஸ்கின்னை உருவி போட்டு தள்ளியிருப்பாங்க. இதை பார்க்கும்போது எனக்கு வாண்டா ஞாபகம் தாங்க வந்துச்சு. அவள் மல்டிஸ் ஆஃப் மேனஸ்ல இந்த பக்கம் நம்ம ரீடேச்சத்தை போட்டு தள்ளியிருப்பாள், அந்த ஞாபகம் தான் வந்துச்சு. ஃபென்டாஸ்டிக் ஃபோர்னாலே அடி வாங்கணும்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு போல. ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன தோணுச்சுன்னா ஆப்வியஸாக இந்த பக்கம் டெட்புல் தான் இந்த மாதிரி கதை எழுது விட்டு நம்ம கிறிஸ் இவான்ஸை போட்டு தள்ளியிருக்காங்க நினைச்சோம். பட் உண்மையிலேயே இந்த கிறிஸ் இவான்ஸ் ஹியூமன் டச் அப்படி தான் பேசியிருக்காப்ல. அந்த முகத்தை பார்த்து நம்ம ஏமாத்திட்டோம். வெள்ளையா இருக்க அவன் போய் சொல்ல மாட்டாங்கிற போது நம்மளே ஏமாத்திட்டாங்க. பார்த்தீங்களா, அது ஏமாத்ததுக்கான காரணம் இதுக்கு முன்னாடி அவரை நம்ம கேப்டனாக பார்த்துருப்போம். கேப்டன் சொல்லும்போது லாங்குவேஜ் சொல்லி யாருமே கேர்ஸ் பண்ணவே விடாத அந்த மனுஷன் வண்டியாக கேட்கறது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. நல்லா பண்ணியிருக்கடா, என் மேலே எந்த தப்பும் இல்லை, செத்ததுக்கான அவன் தான்ங்கிற மாதிரி டெட்புல் பார்த்தீங்கன்னா அந்த கேஸை க்ளோஸ் பண்ணிட்டு போறாரு. ஃபன்னுக்காக பண்ணியிருக்காங்க போல, நல்லா இருக்கு. பட் இப்போதைக்கு அதன் காட்டுறது மூலியமா நம்ம டெட்புலால டிவியை ஆக்சஸ் பண்ண முடியும். அண்ட் டிவியை மூலியமா நம்ம டெட்புலால எந்த யூனிவர்ஸ்க்கு வேணாச்சு போக முடியுங்கிற மாதிரி காமிக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி அதே ஸ்க்ரீனில் நம்ம டெட்புல் வந்து பார்த்தீங்கன்னா தோர் கையில் சாகிற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் அமைச்சிருப்பாங்களே, அதேமே டெட்புல் பார்த்துருப்பான்னு தோணுது. ஸோ தோர் கையில் சாகிறது பாசிபிளி சீக்ரெட் வார்ஸ்க்கான லீடப்பாக அமைக்கப்படலாம். அகைன் நம்ம டெட்புலால் சாக முடியாது, பட் இங்கே சாகிற மாதிரி காமிச்சிருக்காங்கன்னா ஏதோ நடந்திருக்கு அப்படி வேணா நம்ம எடுத்துக்கலாம். பட் சீக்ரெட் வார்ஸில் பாசிபிளி இதுக்கான ஒரு பே ஆஃப் கொடுப்பாங்க நம்புறேன். ஸோ டெட்புல் டிவிக்குள்ளே பாசிபிளி அந்த டெம்பேர்டை யூஸ் பண்ணி வந்திருக்கலாம். அப்படி இல்லைனா நம்ம கசாண்ட்ரா நோவாவோட அந்த ஸ்லிங் ரிங்கை யூஸ் பண்ணி வந்ததுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. அந்த ஸ்லிங் ரிங்கை நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ரியாலிட்டி ஸ்டோன், இன்னொரு பக்கம் டைம் ஸ்டோன் இருக்கு. இந்த ஸ்லிங் ரிங்கை யார் யூஸ் பண்ண சொல்லி கசாண்ட்ரா நோவா
மென்ஷன் பண்ணல, ஜஸ்ட் ஒரு சாசரர் மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக சாசரர் சுப்ரீமாக இருக்க நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்சாக இருக்க வாய்ப்புகள் கம்மி. ஏன்னா மேஜிக் ஆஃப் மிஸ்டிக் காசை அவ்வளோ ஈஸியாக அந்த பக்கம் கசன்ட்ராவால் தோக்கடிச்சிருக்க முடியாது தான். பட் எப்படி பார்த்தாலும் இது ஒரு பவர்ஃபுல்லான ஸ்லிங் ரிங். ரியாலிட்டி ஸ்டோன் அண்ட் டைம் ஸ்டோன் ரெண்டுத்தையுமே ஹோல்ட் பண்ணியிருக்கு. பட் வாய்டுக்குள்ள அது ரெண்டுமே ஒர்க் ஆகுமா கேள்விக்குறியாக தான் இருக்கு. ஏன்னா வாய்டு டிவிக்குள்ள இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸ் வேலை செய்யாது, அதுவே கருங்கலாக தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க லோக்கியில். பட் இங்கே அந்த பவர்ஸ் அவங்க யூஸ் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. ஸோ நார்மலான போர்ட்டலாக தான் இருக்கணும் நம்புறேன். மேபி அந்த ஸ்லிங் ரிங்கை யூஸ் பண்ணி கூட பாசிபிளி இந்த பக்கம் நம்ம டெட்பூல் டிவியை ஆக்சஸ் பண்ணியிருக்கலாம், சான்சஸ் இருக்கு. பட் இங்கிறது நம்ம டெட்பூல் எங்கே போக போறாரு அடுத்த படங்களில் தான் பார்க்கணும். பிகாஸ் இந்த படத்தை ஒரு சோலோ மூவியாக தான் முடிச்சிருக்காங்க. இது மற்ற மார்வல் படங்களுக்கு எதுவுமே கமர்ஷியலாக அமையல. ரயன் ரெனால்ட்ஸ் நிறைய இன்டர்வியூவில் அதான் மென்ஷன் பண்ணியிருந்தாரு, இந்த படம் உங்களுக்கு ஒரு சோலோ படம் தான், இதுக்கும் அடுத்து வரப்போகிற எம்சிஏக்கும் பிரசேந்த சம்மந்தமும் இருக்காதுங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாரு. அதுதான் நடந்திருக்கு. ஸோ இந்த படம் மற்ற படங்களுக்கு ஒரு கமர்ஷியலாவோ இல்லை அடுத்த படத்துக்கான ஒரு லீடாவோ எங்கேயுமே காட்டப்படல. அது ஒரு நல்ல விஷயமும் சொல்லலாம், அதே மாதிரி ஒரு கெட்ட விஷயம்னு சொல்லலாம். ஏன்னா ஃபேன்ஸ் வந்து ஆப்வியஸாக கண்டினியூட்டி எதிர்பார்ப்பாங்க. ஸோ அந்த கண்டினியூட்டி இந்த படத்தில் ரொம்ப அடி வாங்கியிருக்கு. 616 ஒரே ஒரு இடத்துல மட்டும் காமிச்சு அதுக்கான சின்ன லீடப்பை கொடுத்துருந்தாலும் டைம்லைன் பிரச்சனைங்கிறது இன்னுமே ஒரு கேள்விக்குறியதாக இருக்கு. ஸோ சோலோ படமாக ஒர்க் அவுட் ஆனது ஓகே தான், பட் அடுத்த படங்களுக்கு இது லீடப்பா வரலையேப்பா. 616 மியூட்டன்ஸ் வந்துருவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தா தக்காளி டெட்பூல் என்னப்பா பண்றே நீ. பட் எனிவேஸ் ஒரு ஹாப்பி எண்டிங் தான். ஸோ இந்த எண்டிங்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? போஸ்ட் கிரெடிட் சீன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லி மறக்காம கீழே காமெண்ட் பண்ணிட்டு அந்த லைக் பண்ணி தட்டி விடுங்க. நான் உங்களை நல்ல ஒரு ஆசமான வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஹேப்பன் கைஸ், வட்டா.